எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ மை சேனல். என் கூட சேர்ந்து வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நான் கீரை பொரியல் தான் பண்ண போறேன். அதுக்கு ஒரு கட்டு கீரை நான் எடுத்திருக்கேன். இது நான் இன்ஸ்டாமார்ட்ல தான் ஆர்டர் பண்ணேன். அதனால தான் அழகா ரப்பர் பேண்ட் போட்டு பேக் பண்ணி குடுத்துருக்காங்க. நான் அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபியூச்சர்ல எனக்கு தேவைப்படும். நான் எப்பயுமே இன்ஸ்டாமார்ட்ல தான் கீரை ஆர்டர் பண்ணுவேன். அது ஏன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா குடுப்பாங்க. ஒரு 2, 3 டேஸ்க்கு கூட நான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் நுனி மட்டும் தான் கட் பண்ணுவேன். மத்த பகுதி எல்லாமே பொரியலுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. உள்ள பார்த்தா நெறைய கீரை அழுகி இருந்துச்சு. இப்ப தான் இன்ஸ்டாமார்ட்ட புகழ்ந்து பேசினேன். அதுக்குள்ள இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி. இவ்ளோ கீரை வேஸ்ட்டா போயிடுச்சு பாருங்க. இத்துணூண்டு கீரைய வச்சு நான் என்னன்னு பொரியல் பண்ணுவேன்? அதான் யோசிச்சு பார்த்துட்டு கீரை குழம்பு பண்ணிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை குழம்பு ஒண்ணும் அவ்ளோ பெரிய டாஸ்க்லாம் இல்லங்க. ரொம்ப சிம்பிள் தான். கீரை பொரியல் எப்படி பண்ணுவீங்களோ, அதே மாதிரி தான். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மொளகா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, கீரையும் அது கூடயே போட்டு, கீரை பொரியல் எப்படி பண்ணுவீங்களோ, அதே மாதிரி கீரை வெந்ததுக்கப்புறம், நம்ம எப்பயும் தேங்காய் போடுவோம். அதுக்கு பதிலா ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சில நான் பருப்பு போட போறேன். அவ்வளதான். ரொம்ப சிம்பிள். சரி. இப்ப கீரை குழம்பு பண்றக்கு முன்னாடி எங்க சார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். யாருன்னு கேட்குறீங்களா? என் ஹஸ்பண்ட் தான். அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவருக்கு ஓகேன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். மேல் இடத்துலருந்து ஒரு வழியா பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்ப நான் கீரைய கழுவி கீரை குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயம் எனக்கு தேவைப்படுது. அத தோல உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். கூடவே 4 பச்சை மிளகா போட்டா போதும். கீரைய கட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம பருப்ப வேக போட்டுறலாம். பருப்பு வந்து நான் சாம்பாருக்கு போடுற துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த பருப்பு வெந்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம கீரையெல்லாம் கட் பண்ணிடலாம். நான் இந்த குக்கர் தான் எடுத்திருக்கேன். அ நான் வந்து 2 பேருக்கு தான் குக் பண்றேன் அப்படிங்கிறதுனால, ஒரு கை பருப்பு போட்டா போதும். என் கை கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கரெக்ட்டா இருக்கும். நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா போட்டா போதும். என் கை கொஞ்சம் பெருசுங்க. அதனால கரெக்ட்டா இருக்கும். பருப்ப நல்லா வாஷ் பண்ணி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அத ஸ்டவ்ல வச்சுக்கலாம். இப்ப ஸ் இப்ப வந்து இது வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், அது கூடவே கொஞ்சமா ஆ த் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சமா போட்டா போதும். அதுக்கப்புறம் ஆ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து பருப்புக்குள்ளேயே போட்டுப்பேன். ஆ அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மூடி போட்டு விசில் போட்டு வச்சுக்கலாம். விசில் வரட்டும். அந்த கேப்ல கீரை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஒரு சிலர் வந்து பூண்டெல்லாம் போடுவாங்கங்க. எனக்கு பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது. அதனால நான் பூண்டு போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்க வணக்கும்போது போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா குக்கர்லேயே போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து கீரை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே வந்து 1, 2ஆ தான் அரிவேன். ஏன்னா, இது நான் வந்து எப்படியும் பருப்புக்குள்ள போடுறதுனால கடைய தான் போறோம். அதனால வந்து கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் ஆஃபீஸ் போகும்போது இவ்ளோ டாஸ்க் பண்ணி யார் இந்த கீரைய பண்றதுன்னு பண்ணவே மாட்டேன். இப்ப வீட்ல சும்மா இருக்கிறதுனால அடிக்கடி நான் இப்ப கீரை பண்ணி பழகிட்டேன். கீரை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. இதுல வந்து ஃபைபர் நெறைய இருக்கிறதுனால, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு சிலர் வந்து நைட்டெல்லாம் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லங்க. நான் ஃபர்ஸ்ட்டு இருந்த பிஜில நைட் டைம் தான் கீரையே போடுவாங்க. நான் அதெல்லாம் நைட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு எதுவும் எந்த ப்ராப்ளமும் வந்த மாரி தெரியல. குக்கர்லேருந்து விசில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் கீரைய கட் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயம் நான் ஒரு 1/2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா, அது பெரிய சைஸா இருந்துச்சு. வெங்காயம் அதிகமா போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாவே போடுவேன். இதுக்கு வந்து நீங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், இல்ல காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். ஆனா நான் வந்து பச்சை மிளகா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லாருக்கும். ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதே மாரி டேஸ்ட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு. இட்ஸ் அப் டூ யூ. உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணா காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கங்க. பச்சை மிளகா வேணுனா பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கங்க. நான் பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போறேன். அதோட காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நான் சின்ன சின்னதா கட் பண்ண போறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா, இன்னும் 2 மிளகா கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பேன்ல எண்ணெய் போட்டுட்டு, கடுகு, உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது சேம்
கீரை பொரியல் எப்படி பண்ணுவோமோ, அதே மெத்தேடு தாங்க. ரொம்ப சிம்பிள். ஆ இது கூடவே ஒரு சிலர் பெருங்காயம் போடுவாங்க. நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன். ஆ கட் பண்ணி வச்சிருக்க கீரையும் அது கூடவே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கீரை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே தண்ணி விடும். ஆனா, எனக்கு கொஞ்சம் இது நல்லா பாயில் ஆகணுங்கிறங்காட்டி, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கிட்டேன். ஆ அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பும் அதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இது கொதிச்சு வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள்ங்க. வாங்க சாப்பிடலாம்.